ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மான்வா வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் 51ல இருந்து 55 வரையிலும். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். அப்பா, நான் உங்களுக்காக ஒரு டாலர் வாங்கியிருக்கேன். டாலரா? காட்டு பாப்போம். வாவ், ஆனா இத பார்க்க சாதாரண டாலர் மாதிரி தெரியலையே. லாஸ்ட் எபிசோட்ல பெனலோப் கடைக்காரர்கிட்ட கேப்பா, இதெல்லாம் என்னது அப்படின்னு. அதோட கட் பண்ணிருப்பாங்க. பட் அந்த சீன் இன்னும் முடியல. இதெல்லாம் என்ன? இத பத்தி எல்லாம் என்கிட்ட நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல. அந்த கடைக்காரன் சொல்லுவான், அம்மா இதெல்லாம் மேஜிக் டாலர்ஸ். என்னது மேஜிக் டாலரா? இது என்ன பண்ணும்? அம்மா, இந்த டாலர்ஸ் எல்லாம் மந்திர கற்களாலும் மிகப்பெரிய மந்திரங்களாலையும் உருவாக்கப்பட்டது. இதை யார் கையில வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே டெலிபோர்டேஷன் மூலமா பத்திரமா நாம நினைக்கிற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். பெரும்பாலும் இதை பயன்படுத்துறவங்க அவங்களோட பாதுகாப்புக்காகவும் டெலிபோர்டேஷன் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போறதுக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஹண்டிங் டோர்னமெண்ட் வரப்போகுதுலமா, இந்த மாதிரி போட்டிங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு இதை நீங்க பரிசா கொடுக்கலாம். கண்டிப்பா அவங்க போட்டியில ஜெயிச்சிருவாங்க. இந்த போட்டிக்காகவே நிறைய பேர் இதை பரிசா வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. வாவ், சூப்பர். அப்படின்னா இதையும் பேக் பண்ணுங்க. ஆனா இதையும் தனியா கையில கொடுத்துருங்க, சேர்த்து அனுப்பிடாதீங்க. ஓகேமா, அப்படியே பண்ணிடுறேன். இதுதான் அங்க நடந்த சீன். அத அவ கையோட வாங்கிட்டு வந்துட்டான். நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. சாதாரண டாலர் இல்ல இது. இதுல ஒரு சூப்பர் மேஜிக் பவர் இருக்கு. அப்படியா? சரி, இதை எதுக்கு என்கிட்ட வந்து கொடுக்கற? அப்பா, ஹண்டிங் டோர்னமெண்ட் வருதுல, அதுல கலந்துக்கிற முக்கியமான நபர்கள் இது மாதிரி மேஜிக் டாலர்ஸ் நிறைய பேர் வாங்கி இருக்காங்களாம். நாமளும் அந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண போறோம்ல, அதனால நானும் இதை வாங்கிட்டு வந்தேன். ஹண்டிங் டோர்னமெண்ட்டுக்காக என்னோட ஒரு சின்ன கிஃப்ட்பா. ஹண்டிங் டோர்னமெண்ட்ல நிறைய போட்டியாளர்களும் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்களும் கலந்துக்க போறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த முறை போட்டியில ரொம்ப விசித்திரமான அனிமல்ஸ் எல்லாம் பயன்படுத்த போறதா கேள்விப்பட்டேன். சோ நம்ம எப்போதும் கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்ப என்ன நடக்கும்னு நம்மளால யூகிக்கவே முடியாது. அதனால ஹண்டிங் டோர்னமெண்ட் ஆரம்பத்துல இருந்து முடியிற வரை இத கண்டிப்பா உங்களோட கையில வச்சுக்கோங்க. நீ பயப்படாத பெனலோப். இந்த ராஜ்யத்துல நமக்கு எதிரா யார் என்ன பண்ணிட முடியும்? நீங்க சொல்றதும் சரிதான்ப்பா. இருந்தாலும் நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப முக்கியம்ல. அது மட்டும் இல்லாம எல்லாரோட கண்ணும் உங்க மேலதான் இருக்கு. நீங்க எப்படி போட்டியில விளையாட போறீங்க, எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க, இதெல்லாம் பாக்குறதுக்குனே நிறைய பேர் காத்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க எப்ப கீழே விழுவீங்க, உங்களுக்கு எப்ப கெட்டது நடக்கும்ங்கிறதையும் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேக்குற அவங்க அப்பா முழிக்கிறாரு ஷாக்காயி. பெனலோப், நீ நல்லாதான் இருக்கியா? உனக்கு மண்டையில ஏதோ அடிக்கடி பட்டுருச்சா என்ன? என்னோட பாதுகாப்புல இவ்ளோ கவனம் செலுத்துற? உண்மையிலே எனக்கு இதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் உனக்கு ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்ல, நீ நார்மலா தானே இருக்க? அப்பா, நான் நல்லாதான் இருக்கேன். சரிப்பா, நான் கிளம்புறேன். அப்பாடா, ஒரு வழியா அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். மனுஷன் எவ்வளவு கோவமா திட்டிக்கிட்டு இருந்தாரு. ஒரு சின்ன கிஃப்ட பார்த்த உடனே சந்தோஷமாயிட்டாரு. பட் நான் இதை அவருக்காக தான் வாங்கினேன். எப்படியோ அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஓகே, வரேன்னு சொல்லிட்டு வெளியே போறதுக்கு கதவை திறக்கிறா. அதுக்குள்ள அவங்க அப்பா கூப்பிடாரு. ஒரு நிமிஷம் நில்லு பெனலோப். அப்பா சொல்லுங்கப்பா. உனக்கு வயசு ஆக ஆக உனக்குள்ள நடக்கிற மாற்றங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்னால உறுதியா சொல்ல முடியல உன்னை நான் இங்க இருந்து நான் அனுப்பிடுவேன்னு பெனலோப் நினைக்கிறா. இவர் பேசுற வார்த்தையெல்லாம் இந்த பாவப்பட்ட பெனலோப்காகவா, இல்ல எனக்காகவா, இல்ல நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பாவப்பட்ட வாழ்க்கைக்காகவா? அப்பா, நீங்க என்ன இங்க அழைச்சிட்டு வந்ததை நினைச்சு நான் ஒரு நொடி கூட சந்தோஷமும் படல. அதே நேரத்துல நீங்க இங்க இருந்து என்ன அனுப்புனாலும் அதை நினைச்சு நான் வருத்தப்பட போறதும் இல்ல. அதுக்குள்ள சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. உங்களுக்கும் டியூக்குக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சோ இதுக்கான ரெபுடேஷன் பாயிண்ட் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் 25%. எது எப்படியோ இவ மேல எனக்கு பாசம் அதிகரிச்சுட்டு. சொல்ல போனா எனக்கு கண்ணு கலங்கி வார்த்தையே வரல. ஒரு வழியா பெனலோ பையன் இருந்து கிளம்பிட்டா. அவளோட ரூமுக்கு போயிட்டு இருக்கான். எமிலி, நான் வந்துட்டேன், கதவை தர. அம்மா, நான் ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, ஒரு 5 நிமிஷம் இதோ முடிய போகுது. ஓகே, சீக்கிரம் முடியும் எமிலி. வாங்கம்மா, வாங்க உள்ள வாங்க. அம்மா, நீங்க உங்க கார்டுக்காக வாங்கின எல்லாமே காலையில வந்து கொடுத்துட்டாங்கம்மா. என்னம்மா இவ்வளவு வாங்கியிருக்கீங்க? அரண்மனை ஃபுல்லா இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. முன்னாடி கேட்ல மரவால் எல்லாமே மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கும். அதுவா? அதை விடு எமிலி, உன்னோட வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? டியூக் கூப்பிட்டு இருந்தாரு, இதுக்காக உங்களை திட்டினாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எமிலி. சரி, பட்லர் எங்க? காலையில இருந்து ஆளை காணோம். அவரை நீ பாத்தியா? அவர் உங்ககிட்ட எதுவும் சொன்னாரா? பட்லர்மா உங்க கார்டுக்காக வாங்கின ஸ்வாடெல்லாம் பத்திரமா வைக்கிறதுக்காக ஒரு பர்சனல் வேர் ஹவுஸ் தயார் பண்ணிட்டு இருக்காருமா. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. நம்ம பட்லரா அப்படி பண்றாரு? சரி, அவரை பார்த்தா நான் நன்றி சொன்னேன்னு சொல்லிடு. சரிங்கம்மா, நான் சொல்லிடுறேன். காலையில சில பொருட்கள் எல்லாம் நீங்க கையில எடுத்துட்டு வந்ததை நான் பார்த்தேன். நீங்க ஏமா இப்படி கஷ்டப்படுறீங்க? வெளியில எங்க போனாலும் என்னையும் அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னல. இதெல்லாம் நான் தூக்கிட்டு வர உங்களுக்கு ஹெல்ப்பா இருந்திருப்பேன்ல. ஓகே எமிலி, நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உன்னை அழைச்சிட்டு போறேன். என் கூடவே இருக்கணும்னு அவளும் என்னென்னமோ மாடுலேஷன்ல கேட்டு பாக்குறா. நான் தான் அதுக்கு வாய்ப்பே தர மாட்டேங்கிறேன். அங்க என்ன பண்ற எமிலி? இங்க வா, இந்தா இத பாரு. இது உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட். கிஃப்டா? எனக்கா? வாவ் மா, இது ரொம்ப சூப்பரா இருக்குமா, அழகா இருக்கு. எமிலி, இது சாதாரண டாலர் செயின் இல்ல. இதுல மேஜிக் பவர் இருக்கு. எதிர்பார்க்காம உனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருச்சுன்னா கண்டிப்பா இது உன்னை காப்பாத்தும். அது மட்டும் இல்லாம உனக்கே தெரியும், எனக்கு நிறைய எதிரிங்க உருவாகிட்டே இருக்காங்க. நீ எப்போதும் என் கூடவே தானே இருக்க. எனக்கு ஏதாவது ஆபத்து
ஆபத்து வந்தாலும் நீ என்ன காப்பாத்தலாம் இதை வச்சுக்கிட்டு. சோ எப்போதுமே இத கையிலேயே வச்சுக்கோ. பெனலோப் நினைக்கிறா, இது எங்க அப்பாக்கு வாங்கி கொடுத்ததை விட கொஞ்சம் பவர் கம்மி தான், இருந்தாலும் இவளுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நேத்து நடந்த லஞ்ச் பிரச்சனையில நான் ஒழுங்கா சாப்பிடல, அதனால அந்த கோவத்தை எமிலி கிட்ட காமிச்சிட்டேன். சோ அதனாலதான் இவளுக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா உண்மையிலே இந்த கிஃப்ட் எனக்கு தானா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அரண்மனையிலேயே இதாமா ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக ஒருத்தர் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது. இத பாக்குறப்ப எனக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியலமா. உண்மையிலே இது ரொம்ப அழகா இருக்குமா. இந்த டாலர் அப்படியே கண்ணை பறிக்குது. எமிலிக்கு அப்படியே கண்ணு கலங்குது. உங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பேம்மா. உங்க மனசு கோணாம நடந்துக்குவேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே பண்ணுவோமா. ரொம்ப நன்றிமா. நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. டியூக் வீட்ல உள்ளவங்களோட ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்ப ரெபுடேஷன் பாயிண்ட் 5% இன்க்ரீஸ் ஆகி டோட்டலா 30 பாயிண்ட்ஸ் இருக்கு. உண்மையிலே இந்த கேம் இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பெனல் வந்திருக்காரு. அம்மா நீங்க ஆர்ச்சரி பிராக்டிஸ் பண்றதுக்காக இந்த போல்ட் கேட்டிருந்தீங்கல்ல, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தாங்க. அதோட உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கூட வந்திருக்கு. ஐயோ பெனல், நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல எந்த இன்விடேஷனும் என்கிட்ட எடுத்துட்டு வராதீங்கன்னு. இந்த இன்விடேஷன் ராயல் பேலஸ்ல இருந்து தான் கண்டிப்பா வந்திருக்கணும். இதுக்கு நான் போகணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிற அதிகாரம் கூட என் கையில இல்ல. என் விருப்பப்படி இங்க ஒண்ணுமே நடக்காது. அம்மா இதுக்கு நீங்க போறதும் போகாததும் உங்க விருப்பம். உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க, அவ்வளவுதான். இந்தாங்க. சரி குடுங்க. அப்படி என்னதான் போட்டிருக்குன்னு பாக்குறேன். அவ அந்த லெட்டரை பிரிச்சு ஓபன் பண்ணி படிக்கிறா. மை டியர் லேடி பெனலோப் எக்கார்ட், நம்ம மேஸ் கார்டன்ல சந்திச்சு 1 மாசம் ஆயிடுச்சு. இவளுக்கு அப்படியே கதி கலங்குது. யாரா இருக்கும் இது? கெஸ் பண்ணுங்க. சாப்டர் 52. கேலிஸ்டோ லெட்டர் ஓபன் பண்ணி படிச்சிட்டு இருக்கா பெனலோப். ஹலோ மை டியர் லேடி பெனலோப், ஒவ்வொரு டைமும் ராயல் பேலஸ்ல நான் நடத்தின விருந்துக்கு, அது சின்னதோ இல்ல பெருசோ, எல்லா விருந்துக்குமே இன்விடேஷன் அனுப்பியிருக்கேன். ஆனா ஒரு டைம் கூட நீங்க அதுல கலந்துக்கவே இல்ல. அப்புறம் அந்த மெட்டல் பாய்சனிங்கால நீங்க இன்னும் மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கீங்களா? ஹண்டிங் டோர்னமெண்ட் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதை நினைச்சா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நான் உங்களை திரும்ப பார்க்க போறேன்ல. ஹண்டிங் டோர்னமெண்ட்ல நீங்க கலந்துக்கிறதுக்கான தடையை நீக்கிட்டாங்களாமே. நான் கேள்விப்பட்டேன். என்னோட பாவப்பட்ட உடல்நிலை சரியில்லாத லேடி பெனலோப்காக நான் கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். சோ சீக்கிரமாவே உங்க உடம்பு குணமாகறதுக்காக உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அப்பதான் நம்ம சீக்கிரமா ஒரு நல்ல பகல் வெளிச்சத்துல சந்திக்கலாம். அப்புறம் நீங்க என்கிட்ட பண்ணி கொடுத்த ப்ராமிஸ மறந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அந்த ப்ராமிஸ் என்னன்னா, நீ நெக்ஸ்ட் டைம் என்ன மீட் பண்றப்ப உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு இன்னும் கிளியரா சொல்லணும்னு சொல்லியிருந்தோம். நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எனக்கு எப்படி பதில் சொல்ல போறீங்கன்னு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாவம் நீங்க அந்த மெட்டல் பாய்சனிங் குணமாகறதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இருந்திருக்கீங்க. இப்படிக்கு கேலிஸ்டோ ரெகுலஸ் லெட்டரை படிச்சு முடிச்சுட்டா பெனலோப். யார்கிட்ட இருந்துமா வந்திருக்கு? என்ன சொல்லிருக்காங்க? இத படிச்சோன்னா உங்க முகம் ஏன் இப்படி மாறுது? இது ஒரு சைக்கோபேத்தால என்ன பயமுறுத்துறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கிற லெட்டர் பெனல். நைட்ஸ்லாம் எப்போ அவங்க ட்ரைனிங்க முடிப்பாங்க? கிட்டத்தட்ட ஒரு 6 மணி ஆயிடுமா. ஏமா உங்களுக்கு எதுவும் உங்க வேலை இருக்கா? பெனலோப்போட ஆச்சரிய திறமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக 1 இல்ல 2 மட்டும் சுட்டு பார்க்கலான்னு பிளான் பண்ணிருந்தேன். ஆனா இப்ப அது சரிப்பட்டு வராது போல. நான் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரில் ஹால் யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரில் ஹால் போறதுக்காக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி நிக்கிறா. இது நல்லா எடுப்பா இருக்கு எனக்கு. இந்த கிராஸ் பவ யூஸ் பண்றதுக்கு எனக்கு இப்போ ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. அந்த கடையில என் கையில என்னெல்லாம் கிடைச்சதோ எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா இத பார்த்தா பாய்ஸ் போடுற மாதிரி இல்ல இருக்கு. அதனால என்ன, எனக்கு ஒன்னும் அவ்வளவு மோசமாலாம் இல்ல, நல்லாதான் இருக்கு. ஆக்சுவலா யோர்க்காவோட எம்பையர்ல நிறைய கேர்ள்ஸ் வேட்டையாடுறவங்க தான். ஆனா அவங்களுக்குன்னு தனியா ஹண்டிங் ட்ரெஸ் எதுவுமே இல்ல. எனக்கு வந்த அந்த மிரட்டல் கடிதத்தாலதான் எனக்கு இந்த நிலைமை. அதனாலதான் இந்த கிராஸ் பவன் நான் பிராக்டிஸ் எடுக்க வேண்டியிருக்கு. இத வச்சுதான் நான் என் உயிரை பாதுகாத்துக்கணும். இது கூட ஆக்சுவலா நல்லதுதான். ஏன்னா இந்த மேல் கேரக்டர்ஸ் யாராச்சும் என்ன கொலை பண்ண பார்த்தா இத வச்சு அவங்களுக்கு நான் திரும்ப பதிலடி கொடுப்பேன். டியூக் சொன்னார்ல, இந்த மார்பிள்ஸ வச்சு ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணா அதுக்கு எந்த எவிடன்ஸும் இருக்காது, பாதிக்கப்பட்டவங்களோட மெமரிஸ் கூட அழிஞ்சிடும்னு. சோ அதனால அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்களை துன்புறுத்தினதுக்காக கேலிஸ்டோவை சுட்டாலும் எனக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. வெரி குட், இதுதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இத என்னோட தற்காப்புக்காக மட்டும் தான் நான் பயன்படுத்த போறேன். இதுல பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுப்பா. ஒரு வழியா அங்க இருந்து கிளம்பிட்டா பெனலோப். ட்ரில் ஹாலுக்கு போயிட்டு இருக்கா. எதுக்கு ஒருத்தன் வாளை வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் தான் நம்ம ரெனால்ட். அஃபெக்ஷன் ஸ்கோர் 17%ல இருக்கு. அட கடவுளே, நான் யார பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவன் கண்ணுல தான் திரும்ப திரும்ப பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வர்றத அவன் பாத்துருப்பானா? இப்ப போய் ஒளிஞ்சா எதுவும் வியடா இருக்காது. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம். அவனுக்கு வெக்கமானோ ஏதாச்சும் இருந்தது
இருந்ததுன்னா அவனே என்கிட்ட பேசாம போயிடுவான். ரெனால் பார்த்துட்டு பேசுறான். என்ன நீ பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்க, இப்படியே நீ ட்ரில் ஹாலுக்கு போனா அங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதுக்கு பெனலோப் எந்த பதிலும் சொல்லல, அமைதியா இருக்கா. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன இக்னோர் பண்றியா? அப்பவும் அமைதியா இருக்கா. இப்ப இவன் என்னதான் சண்டை வளர்க்க போறான்னு பாப்போம். நீ வேற ஏதாவது சொல்லணுமா என்கிட்ட? ரெனால்ட் அமைதியா பாக்குறான். சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லனா அமைதியா இங்க இருந்து போயிடு தயவு செஞ்சு. அங்க ட்ரைனிங் முடிஞ்சிருச்சா? ரெனால்ட் சொல்றான். அடுத்த கொஞ்ச நாளைக்கு நைட் ட்ரைனிங் தான் நடக்க போகுது. சோ நீ இப்ப போனீனா அங்க கொஞ்சம் நைட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நீ அங்க போறது அவங்களுக்கு சங்கட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். தப்பா பேசுறவங்களுக்கு சங்கட்டமா இருந்தா என்ன, எப்படி இருந்தா எனக்கு என்ன? அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் யூஸ் பண்றதுக்கு ஒரு டார்கெட் ஆச்சும் கண்டிப்பா அங்க இருக்கும், அது போதும் எனக்கு. அவ்வளவுதானே? சரி நான் கிளம்புறேன். மேல கூட ஒரு ரூம் இருக்கு, நீ வேணா அதை யூஸ் பண்ணிக்கோ. நீ அதை யூஸ் பண்றதுனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ என்ன எனக்கு தர்மம் பண்றியா? அந்த ரூமை நான் யூஸ் பண்றதுனால பிரச்சனை ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு அது வேணான்னு சொல்லிடுவேன். எனக்கு அந்த ரூம் வேணாம். ஏன் வேணான்னு சொல்லிட்ட? ஏன்னா உன் கூட மல்லு கட்ட எனக்கு விருப்பம் இல்ல. என்னடா இவன் கூட கான்வர்சேஷன் இவ்ளோ நல்லபடியா போயிட்டு இருக்கு. வேலை எக்கிள்ஸ் அவன் இன்னும் அங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தா நான் போய் அவன் கூட அஃபெக்ஷன் ஸ்கோரையாச்சும் இன்க்ரீஸ் பண்ணுவேன். நான் கூட அன்னைக்கு என்ன சொல்ல வர இல்ல, நான் அன்னைக்கு கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டான்ல சண்டை போடுறதுக்கு. ரெனால் நீ பேசுற எதையும் நான் கேட்க விரும்பல. நீ எதுவும் பேச வேணாம், தயவு செஞ்சு நிப்பாட்டு. அவன் ஏதாச்சும் சொல்லணும்னா அதை வெளிப்படையா சொல்லணும். அதை விட்டுட்டு நீட்டி முழங்கிட்டு இருக்கான். பெனலோப், நான் என்ன சொல்ல வந்தேன்னா அன்னைக்கு நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன், அதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட்டுன்னு தான் சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு கத்துறான். இத சொல்றதுக்கு போய் ஏன் இவன் இப்படி கத்துறான்? எல்லா டைமும் எப்போதும் நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசுவ, இப்ப மட்டும் ஏன் இப்படி பேச தயங்குற? உன்னோட இந்த கோவத்தால பெனலோப் ரெனால்ட்டுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் இதுவரை எப்படி இருந்துச்சுன்னு இப்பதான் எனக்கு புரியுதே. இதுவே நார்மல் மோடா இருந்துச்சுன்னா அவன் சாரி கேட்டதுக்கு நான் இந்நேரம் நன்றி சொல்லி இருந்திருப்பேன். ஆனா இப்போ இங்க என்ன நடக்க போகுது? அவன் சாரி கேட்கறதுக்கு நான் ஏன் எப்போதும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும்? நான் அப்படி ஃபீல் பண்ணலனாலும் நான் ஏன் தேங்க்ஸ் சொல்லணும்? ரெனால் என்ன சொல்லு, நான் உன் மன்னிப்பை ஏத்துக்கிறேன். நானும் அன்னைக்கு ஒழுங்கா நடந்துக்கலதான், நீ அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறது. சாப்டர் 53. அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்காக நான் ஒன்னும் நன்றி சொல்லல. அவன் எனக்கு ஒரு நல்லது பண்ணான், அதனாலதான். நீ இந்த மாதிரி என்கிட்ட எத்தனையோ டைம் மோசமா பேசியிருக்க, அப்பெல்லாம் நீ மன்னிப்பு கேட்காமலே உன்னை நான் மன்னிச்சிருக்கேன். அதனால இந்த டைமும் கூட நான் எப்போதும் போல உன்னை மன்னிச்சிடுறேன் ரெனால்ட். நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்காக நான் சிரிக்கல, மன்னிப்பை நான் ஏத்துக்கிட்டேங்கிறதுக்காக தான் நான் சிரிச்சுட்டு உன்கிட்ட பதில் பேசிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியெல்லாம் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு என் மன்னிப்பை ஏத்துக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல. நான் என்ன சொல்ல வந்தனோ எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன். ரெனால்டோட தலைக்கு மேல ஆயிட்டு இருக்கு. இப்ப அவனோட அஃபெக்ஷன் ஸ்கோர் ஏற போதா இறங்க போதான்னு தெரியல. இவன் வேற ஒரு மாதிரி காண்டா பேசுறான். ஒன்னும் புரியாம முழிக்கிறா. அவனுக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானையா பேசிட்டு இருந்தான். ஷாக் ஆகுறா. ஏன்னா ரெனால்டோட அஃபெக்ஷன் ஸ்கோர் 22% மாறி இருக்கு. நான் பார்த்த அஃபெக்ஷன் ஸ்கோர் உண்மைதானா இல்ல கனவு எதுவும் கண்டுகிட்டு இருக்கனா? இப்ப என்ன நடந்தது? இவனுக்கு 22% ஏறிடுச்சு. இதை யோசிச்சுக்கிட்டே ஒரு வழியா வந்துட்டா. இங்க அடிஷனல் ட்ரைனிங் நடக்குதுன்னு அவன் என்கிட்ட உண்மையாதான்ப்பா சொல்லியிருக்கான். நல்ல வேலை, எனக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு ஆர்ச்சரி ஃபீல்டு ஃப்ரீயா தான் இருக்கு. ஆனா இந்த நைட்ஸ் எல்லாம் இங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, எதுக்கும் நான் சுத்திக்கிட்டே போயிடுறேன். இந்த நைட்ஸுக்கு இடையில போனா அது வேற ஏதாவது பிரச்சனை வந்துற போது நமக்கு எதுக்கு வம்பு? ஒரு வழியா சுத்திட்டு அந்த ஆர்ச்சரி கிட்ட போயிட்டா. இது ஏன் இவ்ளோ ஸ்டிஃபா இருக்கு? ஒருவேளை இத பெனலோப் பயன்படுத்தி இருந்தா என் பாடியும் இதுக்கு பழக்கப்பட்டிருக்கும். ஆனா நான் நினைச்சதை விட இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் போலயே. இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி கரெக்டா எய்ம் பார்த்து எரிஞ்சிருப்பாளா? ஃபர்ஸ்ட் லோட் பண்ணிப்போம். ஓகே, இப்ப ரெடி பண்ணிட்டோம். நீங்க இத பிடிச்சிருந்தா கரெக்டா எய்ம் பண்ணி எரிய முடியாது. என்னடா இது ஏதோ வாய்ஸ் கேக்குது? இத சொல்லிக்கிட்டே ஒருத்தன் பெனலோப் பக்கத்துல வந்து நெருக்கமா நிக்கிறான். யார் அது? மாஸ்டர் எக்கிள்ஸ், நீயா? எக்கிள்ஸோட அஃபெக்ஷன் ஸ்கோர் 40%ல இருக்கு. நீ என்ன பண்ற? முன்னாடி கவனமா பாருங்க, இல்லனா நீங்க உங்க டார்கெட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. உங்க ரைட் ஹேண்டால இந்த ட்ரிகரை இழுத்து புடிங்க, அப்புறம் அத உங்க செஸ்ட் வரைக்கும் நல்லா இழுங்க. இப்ப உங்களோட லெஃப்ட் ஹேண்டால இந்த அடிப்பகுதியை சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப உங்களோட டார்கெட்டை எய்ம் பண்ணுங்க. செக்குன்னு போகுது அம்பு, கரெக்டா டார்கெட்டோட சென்டர்ல போய் லேண்ட் ஆகுது. மாஸ்டர் இப்ப மூச்சை விடுங்க. சூப்பர், வாவ், இது செம்மையா இருக்கு. நீ உன் ட்ரைனிங்க முடிச்சிட்டியா எக்கிள்ஸ்? நீங்க இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது மாஸ்டர்? ரொம்ப நேரம்லாம் இல்ல, ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். இங்க வந்துட்டு நீங்க என்ன தேடலையா? நான் தேடலன்னு நீ கோச்சிட்டு இருக்கியா? ட்ரைனிங் அப்பெல்லாம் நான் வந்து உன்னை சும்மா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. நான் எப்போதும் உன்னை நினைச்சு கவலைப்பட்டுட்டு தான் இருக்கேன். இங்க வந்தாதான் உன்னை நான் நினைச்சு பாப்பேங்கிறது கிடையாது. எப்போதுமே உன்னை பத்தின நினைப்பு எனக்கு இருக்கும். அஃபெக்ஷன் ஸ்கோர் 44% ஆயிடுச்சு. அடங்கொப்ரானே, பெனலோப் என்ன பேசினாலும் இவளுக்கு அஃபெக்ஷன் ஸ்கோர் ஏறிக்கிட்டே இருக்கு. இவனுக்கு வர வர நீ ஒரு ரியல் நைட்டா மாறிட்டு இருக்கிற. இந்த புது ட்ரெஸ்ல பாக்க ரொம்ப அழகா, உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஓகே, நான் இன்னொரு தடவை ட்ரை பண்றேன். ஹண்டிங் டோர்னமெண்ட்டுக்காக இந்த
பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேன். இதுல நான் ஜெயிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிடுவேன். அப்புறம் உனக்கு ஒரு நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுக்கறேன். எக்கிள்ஸ் சிரிக்கிறான், கொஞ்ச நேரத்துல சத்தமா சிரிக்கிறான். நீ இப்ப என்ன பார்த்தா சிரிச்ச? இந்த கிராஸ் போவை யூஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மாஸ்டர். ஏன் அப்படி? எல்லாரும் அதேதான் சொல்றாங்க, நீயும் கூடவா அப்படி சொல்ற? ஏன் நான் சின்ன பொண்ணுங்கிறதுனாலயா இல்ல எதனால அப்படி சொன்ன? இத ஹேண்டில் பண்றதுக்கு ஏத்த பாடி இல்லனா அந்த சரிவை தாங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது உங்க மணிக்கட்டை கூட இன்ஜூர் பண்ண அதிகமா வாய்ப்பு இருக்கு. நீ சொல்றது உண்மையா? அப்படி ஏதாச்சும் நடந்தா நல்லாதான் இருக்கும். எனக்கும் அப்படி ஏதாச்சும் நடக்கணும் போல ஆசையா தான் இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா இந்த வீணா போன ஹண்டிங் டோர்னமெண்ட்டுக்கு போகாம நான் எஸ் ஆயிடுவேன். சரி அதெல்லாம் விடு, அது என் கதை. ஆமா, உனக்கு எப்படி இந்த கிராஸ் போ பத்தி இவ்ளோ டீடைல்ஸா தெரிஞ்சிருக்கு? நீ மிலிட்டரி ஆர்ட்ஸ்ல ஒழுங்கா ட்ரைனிங் கூட முடிக்கலன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒருவேளை டெல்மான்லயா? என்னோட ஹோம்லேண்ட்ல போ அண்ட் ஆரோ கத்துக்கிறது ஒரு அடிப்படையான தேவை. சாப்டர் 54. டெல்மன்னா அந்த அடிமைகளை ஏலம் விடுற இடத்துல. ஆமாமா, எனக்கு ஞாபகம் வருது. யோர்கா எம்பையர்ல இருந்து ஒரு துரதிருஷ்டவசமான முடிவை சந்திச்ச தேசத்துல இருந்து வந்த ஒரு அடிமை தோ உங்கள் முன்னால் தி கிரேட் எக்கிள்ஸ். ஆனா அப்ப அவன் கையில வாள் தானே இருந்தது. ஆமா, நான் பார்த்தா அது வாள் தான் இருந்தது. வாவ், சூப்பர் சூப்பர். வாள் வீரனா இருந்த எக்கிள்ஸ் அதுக்கு முன்னாடி போ அண்ட் ஆரோ கத்துக்கிட்டு இருந்திருக்கான். ஆக்சுவலா இது எனக்கு லக்கு தான். இப்ப நீ எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி என்ன ட்ரெயின் பண்ணிட்டனா நான் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வின் பண்ணிடுவேன். நானா உங்களை ட்ரெயின் பண்ணணுமா? ஆமா, இப்ப சொல்லி கொடுத்த மாதிரியா? அட ஆமா எக்கிள்ஸ், நீ தான் என் பின்னாடில இருந்து இப்ப சொல்லி கொடுத்தில, அதே மாதிரி என்ன ட்ரெயின் பண்ணு. இதை கேட்டோட எக்கிள்ஸ்க்கு 49% ஏறிடுச்சு அஃபெக்ஷன் ஸ்கோர். இதத்தான் எதிர்பார்த்தேன். நான் இந்த ட்ரில் ஹாலுக்கு வந்ததுலயே நடந்த நல்ல விஷயம் இது மட்டும்தான். எக்கிள்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. மனசுக்குள்ள ஒரே கும்மாளமா இருக்கு. ஏன்னா அவன் பினலோப் பக்கத்துல நெருக்கமா நின்னுட்டு இருக்கான். பினலோப் பக்கத்துல நின்னு அவ கைய புடிச்சு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். திரும்ப ஒரு வாய்ஸ் கேக்குது. நீங்க இப்ப என்ன பண்றதா நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? இது யாரா? ஐயோ, லார்ட் டெரிக். ஃபென்லோப் நினைக்கிறா, இவன் ஏன் இப்ப இங்க வர்றான்? கடவுளே, இந்த கேம்ல ஒரே டைம்ல 2 மேல் கேரக்டர்ஸ் மீட் பண்றது ரொம்ப ரேர். எக்ஸப்ட் அந்த 2 பிரதர்ஸையும் தவிர வேற எந்த மேல் கேரக்டர்ஸும் இதுவரையிலும் இப்படி மீட் பண்ணதே கிடையாது. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஃபென்லோப் எக்கார்ட், ஐயோ, இந்த எக்கிள்ஸ் இப்படி என் கூட க்ளோஸா நிக்கிறத பார்த்தா அவன் இன்னும் காண்டாயிடுவானே. இதுக்கு மேல இங்க நான் ட்ரைனிங் எல்லாம் கண்டினியூ பண்ண முடியாது. அப்படி கண்டினியூ பண்ணா அது என் நல்லதுக்கே இல்ல. எப்படியாச்சும் இதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். எக்கிள்ஸ் என் கையை விடு, இது எனக்கு வலிக்குது. உடனே கையை எடுத்துறான் எக்கிள்ஸ். நான் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் என்னோட காட் கூட கிராஸ் போ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நீ இந்த வீட்ல உள்ள ஆர்ச்சர்ஸ் எல்லாம் அசிங்கப்படுத்துறியா? நான் அப்படிலாம் எதுவும் மீன் பண்ணி பண்ணல. இதுக்காக போய் அவங்க தீவிரமா பயிற்சியில இருக்கிற சோல்ஜர்ஸ தொந்தரவு செய்ய முடியாதுல்ல. அதோட என் காடுக்கு இந்த கிராஸ் போ பத்தி நல்லா தெரியும். அதனாலதான் நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கலான்னு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன இவங்கிட்ட போய் கத்துக்க போறியா? உன்னோட ஏஜ்ல இருக்கிற ஒரு பொண்ணை குறி வச்சு கொள்ற அளவுக்கு உனக்கு திறமை இருக்கிறப்ப இப்போ போய் நீ என்ன கத்துக்க போற? இல்ல எனக்கு புரியல லார்ட் டெரிக். போட்டிக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுக்கிறது தப்பா? நான் இங்க உங்களோட ட்ரில் ஹாலை யூஸ் பண்றதுதான் உங்களுக்கு பிரச்சனைனா நான் வேற எங்கேயாச்சும் போய் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். ஏய் இல்ல நான் அப்படி சொல்ல. நீ எங்க போற? வாய்க்கல்ஸ் போலாம். நீ இப்படி மோசமா கத்துக்கணும்னு நினைச்சிருந்தீனா நானே உனக்கு சொல்லி கொடுத்திருப்பனே. நீ என்ன பேசுற? அப்புறம் நீ உனக்கு அடிஷனல் ட்ரைனிங் எதுவும் இல்ல அப்படின்னா நீ உன்னோட ஓய்வறைக்கு போலாம். அவ்வளவுதான், முடிஞ்சது சொல்லி. எக்கிள்ஸ் என் காடாவே இருந்தாலும் ஆனா டெரிக் எக்கிள்ஸோட கேப்டன். இப்ப அவன் என்ன சொல்றானோ அததான் இவன் கேட்டாகணும். டெரிக் அனுமதி கொடுத்ததுனாலதான் எல்லா நைட்ஸ் கூடயும் பயிற்சியில ஈடுபட முடிஞ்சது. ஏன்னா டெரிக் தானே கேப்டன் ஆஃப் த நைட்ஸ். ஆனா என் மாஸ்டர் நான் தான் அவங்களுக்கு டீச் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. டேய் 2 பேரும் சண்டை மட்டும் போட்டுறாதீங்கடா. இப்பதான் ஒரு பஞ்சாயத்தை முடிச்சிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள நீங்க ஆரம்பிச்சிடாதீங்கடா தயவு செய்து. இப்ப இவங்க 2 பேருக்கும் எதுக்கு இந்த மீட்டிங் இந்த கேம்ல வச்சிருக்காங்க? என்ன சம்பந்தம் இருக்கு? நீ ஏன் ஒரு அடிமை? நீ டீச் பண்ற அளவுக்கு உனக்கு தகுதி வந்துச்சுன்னு நீ எப்ப நினைச்சுக்கிட்ட? லிவியஸ் போர்ல டெல்மன்ஸோட ஆர்ச்சர்ஸ் கிட்ட பேரரசோட படைகள் கொடூரமா தோத்து போனாங்க. நீங்க அதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெல்மனா இந்த மேப்ல இருந்து அழிக்கப்பட்ட அந்த காட்டு முராண்டிகளோட தேசமா? சின்ன சின்ன நாடுகளால காட்டி கொடுக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு பேரரசு கிட்ட பரிதாபமா தோத்து போனாங்களே, அந்த நாடை பத்தி சொல்லிட்டு இருக்கியா என்ன? ஷிட், கண்டிப்பா இப்ப இங்க ஒரு சண்டை நடக்க போகுது. எக்கிள்ஸோட கோவத்தை தூண்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான் இவன். எக்கிள்ஸ் ப்ளீஸ், நீ அவன் கூட வாக்குவாதம் பண்றத நிறுத்து. நீ உன்னோட இந்த நிலைமையில கண்டிப்பா அவனை வின் பண்ணவே முடியாது. நீங்க ஒண்ணு கவனிச்சிருக்கலாம். என்ன? நான் என்ன கவனிக்கணும்? அந்த காட்டு முராண்டித்தனமான நிலத்தை சேர்ந்த அடிமை இந்த எம்பையரோட பிரபோட மகளுக்கு போவை எப்படி பிடிக்கணும்னு கத்து கொடுத்துட்டு இருக்கான். அத பாத்தீங்களா? ஹவு டேர் யூ யூ அரகன்ட். டெரிக்கோட அஃபெக்ஷன் ஸ்கோர் பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. போதும் ஃபர்ஸ்ட் 2 பேரும் நிப்பாட்டுங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இனிமே என்னால பிராக்டிஸ் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலோ இல்ல வேற ஏதாச்சும் பண்ணிக்கிட்டாலோ இந்த எபிசோடோட கடைசியில நான் தான் சாகுற மாதிரி இருக்கும். முதல்ல நான்
இங்க இருந்து உடனே கிளம்புறேன். பெனலோப் நில்லு. மாஸ்டர் நில்லுங்க ஒரு நிமிஷம். என்னை யாரும் ஃபாலோ பண்ண வேணாம். நான் ரூமுக்கு போறேன். நான் எக்கிள்ஸ் கூட மட்டும் தான் பேசுற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா உன் கூடயும் தான் பேசியிருக்கேன் டெரிக். நீ கேட்கவே இல்ல. நீங்க சண்டை தான் போட போறீங்க அப்படின்னா தாராளமா போட்டுக்கோங்க. நான் இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் பாய். அப்புறம் பாப்போம். 2 பேர் மண்டையிலையும் அஃபெக்ஷன் ஸ்கோர் பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. ஏற போதா இறங்க போதான்னு ஒன்னும் புரியல. இவங்க 2 பேருக்கு மத்தியில நான் கிட்டத்தட்ட செத்து பொழைச்சு வந்திருக்கேன். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அஃபெக்ஷன் ஸ்கோர் என்ன ஆகும்? அது என்ன வேணாலும் ஆய் தொலைஞ்சிட்டு போட்டும். அது குறைஞ்சதுன்னா கூட நான் அதை திரும்ப கொண்டு வந்துருவேன். ஆனா அங்கேயே இருந்த எனக்கு சாவு கன்ஃபார்ம். நான் அங்க இருந்து வந்ததை நினைச்சு அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த கிராஸ்போ கத்துக்கிறதுக்கு டியூக் கிட்ட கேட்டு ஒரு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணி நான் சொந்தமாவே ட்ரைன் பண்ணிக்கிறேன். ஆளை விடுங்கடா சாமி. இப்போதைக்கு இந்த ட்ரில் ஹால் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். அப்புறம் இன்னைக்குதான் ஹண்டிங் டோர்னமெண்டோட முதல் நாள். சாப்டர் 55. பினலோப்போட ரூம் கதவை தட்டிட்டு இருக்காங்க. லேடி பினலோப் கதவை திறங்க. உள்ள வா எமிலி. அம்மா நீங்க சொன்னபடி நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களோட கார்டை அழைச்சிட்டு வந்துட்டேன். வாங்க 2 பேரும் உள்ளார வாங்க. உள்ள வந்த எக்கிள்ஸ் பினலோப்ப பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான். ஏன்னா பினலோப் ஒரு ரெட் ட்ரெஸ்ல கார்ஜியஸா கிளம்பி உட்கார்ந்துருக்கா. ஏன் இங்கே நின்னுட்ட? உள்ள வா எக்கிள்ஸ். அம்மா ஃபர்ஸ்ட் நான் உங்களோட லக்கேஜ் எல்லாம் கீழே எடுத்து கொண்டு போய் வச்சிடறேன். ஓகே எமிலி ரொம்ப தேங்க்ஸ். உன்னை அந்த ராயல் பேலஸ்க்கு என்னால அழைச்சிட்டு போக முடியாது எக்கிள்ஸ். அதனால கொஞ்ச நாளைக்கு உன்னை பார்க்க முடியாது. அதான் இப்பவே பார்த்துட்டு உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு கூப்பிட்டேன். ஆனா இந்த ட்ரெஸ்ல இந்த ட்ரெஸ்ஸா? நான் அந்த ஹண்டிங் டோர்னமெண்ட்டுக்கு பேண்ட் தான் போட போறேன்னு எவ்வளவோ சொன்னேன். ஆனா இங்க இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, ஈவினிங்க்கு மேலதான் ஹண்டிங் டோர்னமெண்ட் நடக்க ஆரம்பிக்கும், அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் நல்லா கிளம்பி போகணும்னு சொல்லி இப்படி ரெடி பண்ணி விட்டாங்க. அந்த ட்ரெஸ்ல அவளை பார்த்ததுக்கு அப்புறம் 50% ஆயிடுச்சு அஃபெக்ஷன் ஸ்கோர். பெனலோப் எக்கிள்ஸ கூப்பிடுறா. எக்கிள்ஸ் கொஞ்சம் என் கிட்டக்க வாயேன். இன்னும் பக்கத்துல வா. அவன் வர்றான் பக்கத்துல. இப்ப அப்படியே கீழே மண்டி போட சொல்றா. பெனலோப் எக்கிள்ஸோட ஃபேஸ புடிச்சு உத்து பாக்குறா. நான் உன் முகத்துல ஏதாவது காயம் இருக்கான்னு பார்த்தேன். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் போனதுக்கு அப்புறம் நீங்க எதுவும் சண்டை போடல. நீங்க அன்னைக்கு நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க கிளம்பின உடனே கேப்டனும் கிளம்பிட்டாரு. நீ திரும்ப கவலைப்படுறியா என்ன? மாஸ்டர் நான் எப்போதுமே உங்களை நினைச்சு மட்டும் தான் கவலைப்படுவேன். உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? நீ என்கிட்ட இத கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்லி இருந்த. என்ன தெரியுமா? நீ இங்க இருக்கிறத பெர்மனண்டா எல்லாரும் ஏத்துக்கிறதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா அதை நான் பண்ணுவேன்னு சொல்லி இருந்த. என்னோட எல்டஸ்ட் பிரதர் டெரிக்கு உன் மேல இருக்கிற கோவம் மாறும்னு நீ நினைக்கிறியா? எக்கிள்ஸோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாக்குறா. இவனோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வச்சு பார்த்தா இவன் ரொம்ப நியூட்ரலா யோசிக்கிறானோன்னு எனக்கு தோணுது. நீ எப்போதும் என் பக்கத்திலேயே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அப்படி நடக்கணும்னா இங்க நீ யார் கூடயும் எந்த பகையும் வச்சுக்காத எக்கிள்ஸ். நான் உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா உன்னோட வெறுப்ப இந்த சாம்ராஜ்யத்து மேலையும் என் மேலையும் தயவு செஞ்சு காட்டிடாத. பினலோப் எதை மீன் பண்ணி எக்கிள்ஸ் கிட்ட இப்படி சொல்றானா, அன்னைக்கு நடந்த சண்டையில நீ டெரிக் கிட்ட சொன்னில ஒரு கேவலமான காட்டு மிராண்டி தான் இந்த பெரிய பேரரசோட பிரபுவோட ஒரே மகளுக்கு வில்ல எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி சொல்றான். இத நான் கேட்டப்ப எனக்கு அந்த மலையில அன்னைக்கு நடந்தது ஞாபகம் வந்துருச்சு. அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தப்ப திரும்பி என் கழுத்துல டபார்னு கத்திய வச்சான்ல. நான் என்னதான் அவனை நல்லா பாத்துக்கிட்டாலும் யதார்த்தம் என்னன்னா அவன் ஒரு பேரரசுக்கு கீழே அடிமையா இருக்கான். இது அவனுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். நான் இந்த கேம்ல தப்பிக்கிறதுக்காக எக்கிள்ஸை இந்த மாதிரி கஷ்டப்பட வைக்கிறது எனக்கு ஒன்னும் சரியா படல. எக்கிள்ஸ் நான் உன்னை வாங்கினதுக்கு அப்புறம் நீ என்ன வெறுக்கிறியா? இங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கு அந்த அடிமை ஏல விடுற இடமே பரவாயில்லன்னு உனக்கு தோணுதா? உன் மனசுல எது இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லு எக்கிள்ஸ். எனக்கு தேவையான மனிதர்களை நான் வச்சுக்கணும்னு நினைச்சாலும் உனக்கு பிடிக்கலனா நீ இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. உன்னை ஆட்டி படைக்கிற இந்த ரூபி மோதிரத்தை உன்கிட்டயே நான் கொடுத்துறேன். உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ இங்க இருந்து போயிடலாம். அந்த மோதிரத்தை கலட்டி பெனலோப் பக்கத்துல வைக்கிறா. மை லேடி நான் தப்பு பண்ணிட்டேன். பெனலோப்போட கையை இறுக்கி புடிச்சுக்கிட்டான். நான் இனிமே இந்த மாதிரி கோவமா யார்கிட்டயும் நடந்துக்க மாட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஒரு முறை மட்டும் பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. பெனலோப் கையை பிடிச்சி அவனோட கன்னத்துல வச்சுக்கிறான். அவன் நினைச்சிருந்தா இந்த ரிங்க எடுத்துக்கிட்டு இந்த விலங்குகள் கூட்டத்துல இருந்து கிளம்பி இருக்கலாம். உண்மையிலே இவன் அப்பாவியா இல்ல தந்திரக்காரனா என்னால கெஸ் பண்ணவே முடியல. பெனலோப் திரும்ப எக்கிள்ஸோட கன்னத்தை பிடிக்கிறா. நான் எப்ப அந்த ஸ்வாட உன் கையில கொடுத்தனோ அப்பத்துல இருந்து நீ என்னோட நைட் ஆயிட்ட. நான் மட்டும்தான் உன்னோட எஜமானி அம்மா. அதை நீ எப்போதும் மறந்துடாத. கண்டிப்பாமா அதை நான் மறக்கவே மாட்டேன். உடனே அஃபெக்ஷன் ஸ்கோர் பிளிங்க் ஆகுது. 55% ஆயிடுச்சு. வாவ் ஃபைனலி நான் 50% தாண்டிட்டேன். நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீ அமைதியாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும். அப்படி நான் சொல்றத கேட்டு நடந்துகிட்டீங்கன்னா அதுக்காக நான் வர்றப்ப உனக்கு ஒரு ரிவார்ட் கொடுப்பேன். ஓகே இப்ப நீ என் ரூம்ல இருந்து என்ன வெளியில கூட்டு போ. என் கைய புடிச்சுக்கோ. நீ எப்போதும் பிடிப்பில்ல அந்த மாதிரி. எல்லாரும் அங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா நம்ம கிளம்பலாம். டியூக் எக்கார்ட், லார்ட் எக்கார்ட், ரெனால்ட், அப்புறம் லேடி பினலோப், நீங்க எல்லாரும் சேஃபா போயிட்டு வாங்க. நீங்க திரும்ப வர்ற வரைக்கும் நான் இந்த எஸ்டேட்டை பத்திரமா பாத்துக்குவேன். ஒரு வழியா வண்டி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஹே என்ன இன்னைக்கு ஏன் நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவோட சந்திக்கிறேன். பாய்.